இவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு ஃப்ரைங்க. இதில் தயிர் சாதம், ரசம் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுவையான இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு மை சேனல் சோறு தான் சொர்க்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வறுத்து விட்டுறலாம். சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா பவுடர் அரைச்சி எடுத்துடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. கடுகு நல்லா பொரியட்டும். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். நான் ஏற்கனவே 300 கிராம் உருளைக்கிழங்க விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். நல்லா பெரிய துண்டாக கட் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த ஆயில்லையே உருளைக்கிழங்கு நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடர், உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு உப்போட அளவுன்னு பார்த்திங்கனாக்கா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிரும். அவ்வளோதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை தயார்.